எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theater and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. ஆப்பிள் மரத்து அடியில ஐசக் நியூட்டன் மடியலாம். ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்க போல அம்பானி சாரை மீட் பண்ணாம அன்பான பிரஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல நான் வரலாம். கே சிவகுமார் சார் இருக்காரு. அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் படத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருக்கேன். ஆனா பட் அவரோட அசிஸ்டன்ட் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அதெல்லாம் ஆனா கே சிவகுமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்துல. சார் வேற லெவல்ல டபுள் ஆக்ஷன்ல பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமா வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுத்தின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்துல சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்ல அன்னைக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரலாம். நம்ம வந்து இவ்வளவு பெரிய படத்துல நடிக்கிறோமேன்ட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊர்கா விற்கிறவங்க கூட ஊரே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்க அண்ணன் லவ் யூ சோ மச்னு. அதுவும் இல்ல படத்துல வர லவ் பண்ற சீன் வர வச்சாரு. எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு. அங்க ஒரு பஞ்சு ஒரு சரியான டைலாக் வச்சிருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவாரு, அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, இங்க பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சிருவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்ல விடாம 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்ல விடாம மரத்தடியில விட்டு போவான். பையன் 1000 ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு கூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறானோ அது போல இன்னும் பாதுகாப்பா வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம நம்ம டைரக்டர் சாரு குரு சரணன் சாரு சபரி சாரு எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க. ரொம்ப ஆனா இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சீன்ல வச்சிருந்தாங்க. அன்சியா மொத்தம் மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாம தான் நல்லது. அத எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அன்சியா மோத்தானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்க பாருங்க எவ்வளவு பியூட்டியா இருப்பாங்க. ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க. இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுனாங்க. இல்ல மேம் நான் பேசியா வேற வழியில் எனக்கு. அன்சியா மேம் வந்து அதான் பொதுவா பேய் வந்தா எல்லாம் வேப்பலத்துன்னு வருவாங்க. ஆனா அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தா ரோஜா வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. செம்மையா கலக்கிருக்காங்க படத்துல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவும் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது பேய் பிடிக்கும். ஆனா பேய்க்கு இவங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியா இருந்திருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் என் கூட நடிச்சாரு இவர் நம்ம மொட்டை தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல. அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். அவரு கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட் வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க 2 மணி சரியான பனி. அப்ப அவர் வந்து என்ன டைம் ஆயிடுச்சு விஜய் சந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு. உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்றேன் டைம் தாண்டி தான் பண்ணாரு. அவரு ஒரு வண்டியில போயிட்டு இருப்போம். ஆட்டோல நீங்களும் ட்ரெயினர்ல பாத்துருப்பீங்க. ஆட்டோல போயிட்டு இருப்போம். ஆட்டோல இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது. மேல கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறும்போது வந்து என்னவா அப்படின்னு நின்று இருப்பாரு. பனி மண்டை வழியா போய் தொண்டையில இறங்கிச்சு. அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு. பேசிட்டு இருக்காரு. நான் கம்மு நேரா பாத்துன்னு இருக்கிறேன். பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படி கவிட்டு இருக்குது. அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் தகவலை அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே
அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பானா எப்படி இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்? தங்கதுரை காலையில டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவரு. அது பெரிய விஷயம் 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன் தண்டால் போடலாம் 3, 4, 7க்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியா வச்சிருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டை சார் தேங்க்யூண்ணே. அதுவும் நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் சார், அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. மழைக்கிட்டிய சாங்க போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்துல வந்து பின்னணி இசை, அதான் பின்னணி இசைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேரை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார், நம்ம நண்பர் தான் அவரு இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, கடுமையா உழைச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க. நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன். கேமராமேன் சார், சக்தி சார், ரேணி குண்டா படத்துல மிரட்டி இருப்பாரு. அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்துல பண்ணிருக்காரு. கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, ஸ்வீட்டா இருப்பாரு. ஒரு ஃபுட்பால்லாம் ஆடி இருக்காரு படத்துல. நானும் அவருக்கு ஜாலியா கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடிச்ச சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார், எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமா கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.